ஃபாலோ மீ அப்படிங்கிற மாதிரி. கர்ணன் பின்னாடியே போயிட்டேன், கையை கட்டிட்டு பின்னாடியே போனான். கொஞ்ச தூரம் போனவுடனே கேட்டான், கர்ணா ரொம்ப நாளாக உன் மனசில் ஒரு வருத்தம் இருக்குல்ல? ஆமாம். அப்பா அம்மா பேர் தெரியலேன்னு உனக்கு ஒரு வருத்தம் இருக்குல்ல? ஆமாம். நீ யாரும் இல்லாத அனாதை அப்படிங்கிற நினைப்பில் இருக்கிறல்ல? ஆமாம். இன்றைக்கி அதை போக்கிடுவோமா? கிருஷ்ணா புரியலையே. புரியும்படியா சொல்ல. பாண்டவர்களை கொல்லுவேன்னு சொல்லிட்டு நீ திரியிறல்ல? ஆமாம். அந்த பாண்டவர்கள் உன் தம்பி. கிருஷ்ணா நீ என்ன சொல்கிறேன்னா, குந்தியின் மூத்த மகன் நீன்னு. ஆனால் கர்ணன் நம்பலை. ஏன்னா இவன் நிறைய புழுகுவான், கவ்வலையே படாமல். எனக்கு பொய்யே புழுகு தான் புளியோதரை. அப்படி ஒரே விளையாட்டு. அவன் லீலா வினோதன். அவனுக்கு எதுவுமே சீரியஸாக கிடையாது. எல்லாம் நான் தான் வேடிக்கையாக சொல்கிறது. ராமன் பிறந்தப்போ கூட அழுதுருப்பான். கிருஷ்ணா அழுமூஞ்சியே கிடையாது. பிறந்த போது கூட அழலிங்க. பிறந்தோடனே சில குழந்தைங்க அழுவும், சாவர வரைக்கும் அதையே செய்வான் சில பேர். கிருஷ்ணா அது கூட அழலை. பிறந்தவுடனே சிரிச்சது பெருசு இல்லை. அம்மா கிட்ட பேசினா. கிருஷ்ண ஜெயந்தி பிறந்த உடனே யார்? வசுதேவர் தேவிக்கு பிள்ளையா பிறக்கிறான், சிறைச்சாலில் இருக்கிறான். இந்த விலங்கெல்லாம் உடஞ்ச உடனே அந்த விலங்கு உடஞ்சி தேவிக்கு பிரசவமாச்சு. ஆன உடனே அம்மா அப்பா சிரிச்சுக்கிட்டே சங்கு சக்கரதாரியாக கிருஷ்ணன் சொன்னான், அம்மா நான் இங்கே வளர்கிறதுக்கு வரல, என்னை கூடையில் வச்சு அப்பாவை விட்டு எதிர்கரில் கொண்டு போய் விட சொல்லு. அங்கே நந்தகோபன் திருமாளிகையில் விஷ்ணு துர்கை வந்து பிறந்திருப்பா, என்னை விட்டுட்டு அவளை இங்கே கொண்டு வர சொல்லு அப்படின்னு பிறந்த உடனே பேசினான். ஒரு குழந்தை பிறந்த உடனே பேசுனா அம்மா என்ன கதி ஆவா? ஜன்னி வந்தே போயிடுவேன். ஒரு குழந்தை பிறந்த உடனே அம்மா அப்பா, அம்மா இந்த நர்சிங் ஹோம்லேயே அட்மிட் ஆயிருக்கேன், இந்த டாக்டர் பில்லு போட்டே கொண்டுடுவாளேம்மா அப்படின்னா அம்மா கொல்றதுக்கு முன்னாடியே செத்துப்பிடுவா. கிருஷ்ணன் பேசினா, பிறந்த உடனே பேசினா, என்னை கொண்டு போய் அங்கே விட்டுவிடு, நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசினேன். போதுமா? இன்னும் என்ன வேணும்? அவன் ஆனந்தன். அதனால தான் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு என்ன பேர்? திருப்பதி வெங்கடாச்சல கோயில் ஆனந்த நிலையம்னு பேர். நித்யானந்தன். அவன் என்றைக்கும் ஆனந்த சொரூபியாக இருக்கிறவன் நாராயணன். கிருஷ்ணன் ஆனந்தமே வடிவமானவன். மகிழ்ச்சி, குதூகலம், புல்லாங்குழல், ஜாலி, சந்தோஷம், விளையாட்டு, லீலை, அதான் அவனுக்கு. அழுமூஞ்சித்தனம், ஒப்பாரித்தனம் கிடையவே கிடையாது. கிள்ளி விட்டு அடுத்தவங்களை வேணா அழ விடுவானே ஒழிய அவன் அழுதுதான் வரலாறு கிடையாது. சச் எ ஜாலி ஃபெலோ. இங்கே கிருஷ்ணா அப்படிங்கிறத நம்ம படம் வச்சு ஊதுவத்தி காட்டி மணி அடித்து அதோடு நின்றுட்டோம். வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கிருஷ்ணா அப்படிங்கிறத நம்ம என்ஜாய் பண்ணலை. கிருஷ்ணா அப்படிங்கிறது என்ன தத்துவம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்னா, ஓஷோ ரஜினிஷ் எழுதியிருக்கார் வாட் இஸ் கிருஷ்ணா அப்படின்னு. ரஜினிஷ் எழுத சொல்கிறார், கிருஷ்ணா அப்படின்னா என்னன்னா ஆனந்தம், ஹாப்பினஸ், செலிப்ரேஷன். நேரமும் எல்லாத்தையும் விளையாட்டாக ஒரு விழாவாக நடத்திக்கிட்டே இருக்கிறது லைஃபை. அதான் கிருஷ்ணன். அதனால தான் கிருஷ்ணன் ஜெயந்திக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள், என்னென்ன பண்டம், என்னென்ன பட்சணம், என்னென்ன பணியாரம். ஸ்ரீராம நவமிக்கு ஒரு பானகத்தோடு சரி. நம்மளால் காட்டிலேயே ரொம்ப வருஷம் இருந்துட்டதால் அவருக்கு பானகம் கிடைச்சாலே பெரிய விஷயம்னு ராமன் ஒரு பானகத்தை குடிச்சிட்டு கம்முன்னு ஸ்ரீராம நவமியை முடிச்சிடுவார். கோகுலாஷ்டமினா என்னென்னா வெண்ணெய், வெள்ளைச்சீடை, அது முறுக்கு, தேங்குழல், வாழைப்பழம், கொய்யாப்பழம், என்னென்ன உண்டோ எல்லாம். ஏன் ஹாப்பினஸ். அதை பற்றி பேசினா மணிக்கணக்காக பேசணும். தி கான்செப்ட் ஆஃப் கிருஷ்ணா அப்படிங்கிறது பெரிய விஷயம். சரி, இப்போ இந்த இடத்துக்கு வருவோம் மறுபடியும். இவன் இந்த நேரத்தில் கூட அவன் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான் பாருங்க. இப்போ என்ன நினைக்கிறான் கர்ணன்? இவன் நிறைய விளையாட்டாக போய் சொல்லுவான், அது மாதிரி போய் சொல்கிறான் போல் இருக்குன்னு ஒரு நமுட்டு சிரிச்சான். ஏய் என்னடா சிரிக்கிற? நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா? நீ யார் தெரியுமா? குந்தி தேவியின் திருவயிற்றில் சூரிய குமாரனாக தோன்றியவன். உன் வரலாறு ஜாதகம் எங்கிட்ட இருக்கு. நீ குந்தி தேவியின் மூத்த மகன். உண்மையில் இந்த ராஜ்யம் யாருக்கு சொந்தம் தெரியுமா? இவ்வளோ தகராறு நடந்துக்கிட்டு இருக்கேன், இந்த ராஜ்யம் யாருக்கு சொந்தம் தெரியுமா? தர்மனுக்கு இல்லை, அது துரியோதனுக்கும் இல்லை. நீ தான் மூத்தவன், உனக்குரியது. அடுத்த வார்த்தை சொன்னான், என் பின்னால் வரியா, நான் வாங்கி கொடுத்துட்றேன். நீ என் பின்னாடி வரியா, நான் உன்னை ராஜா வாங்கிக்கிறேன். கட்சி மாற சொல்லி கடவுளே கூப்பிட்டான். ஆனால் வரமாட்டேன்னு சொன்னவன் இந்தியாவில் இலக்கியத்திலேயாவது இருக்கிறானே. இலக்கியத்திலேயாவது ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க. வரமாட்டேன்ட்டான். அவன் சொன்ன பதில் ரொம்ப அற்புதம். நீ வரியா, நான் உன்னை ராஜா வாக்குறேன், என் பின்னாடி வரியா அப்படின்னா. கண்ணா, ஆரென்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி, நான் ஒன்றுமே அடையாளம் தெரியாதவனாக இருந்தேன்டா. ஒன்றும் தெரியாதவன், எனக்கு அட்ரஸ் கிடையாது, முகவரி கிடையாது. என்னை ராஜா வாக்குனான். எனக்கு துணி கொடுத்தான்,
கிரீடம் வச்சான், சாப்பாடு போட்டான், அரண்மனை கொடுத்தான். வள்ளல் அப்படிங்கிற புகழ் நான் அடையிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தான். இப்படியெல்லாம் செஞ்ச அவனை நான் நட்டாத்தில் விட்டுட்டு உன் பின்னால் இன்னைக்கு நான் வந்தேன் அப்படின்னா இந்த உலகம் என்னை பார்த்து சிரிக்காதா கிருஷ்ணா? இந்த கூப்பிட்டதையும் பதில் சொன்ன இடத்தையும் வில்லிபுத்திராழ்வார் விளையாடுறார் பாருங்க, கவிதையில் எப்படி விளையாடுறாருன்னு. நீர் வருவீர் இந்த நிலம் பெறுவீர் அப்படின்னா கிருஷ்ணன். தமிழில் எப்படின்னு கேட்டால் அதை பாருங்கள், ஒருமையை நீன்னு சொல்லணும், பன்மை நீங்கள்னு சொல்லணும். நீங்கள் வருகிறீர்களா அப்படின்னா பல ஆட்களை கூப்பிட்டதா அர்த்தம் இல்லை. நீங்கள் வருவீர்களா அப்படின்னா மரியாதை பன்மைன்னு பேர். ஐயா நாளை காலை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீர்களா, நீங்கள் உயர்வா சொல்கிறோம். நீ வருவியா அப்படின்னா அது ஒருமை. ஒன்று நீன்னு கூப்பிடணும், இல்லை நீங்கள்னு கூப்பிடணும். இதுக்கு ரெண்டும் கட்டாமல் ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன தெரியுமா? நீர். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் போனவங்களுக்கு தெரியும். என்ன ஓய் சோக்கியமாக இருக்கிறீர, நீர் எப்படி இருக்கிறீர், நாளை காலம்பரை நம்ம வீட்டுக்கு வேணால் வாருமே, நீர் வரீர. என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீர் வரீரான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது மரியாதை கொடுக்கணும்னு இவருக்கு நிஜமாக இஷ்டம் கிடையாது. ஆனால் மரியாதை கொடுக்காட்டி இவர் மரியாதையை அவன் கெடுத்துருவான். அதுக்கு என்ன பண்ணுவான்? ரெண்டுக்கும் வயா மீடியாவா நீங்கள் நீ ரெண்டையும் கலந்து நீர் வாருமே, நீர் வேணா வரீர அப்படிங்கிறது ஒரு மாதிரியான மரியாதை. மரியாதை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் முழு மரியாதை கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், கிருஷ்ணனுக்கு என்ன தலையெழுத்து? கர்ணனை நீனே கூப்பிடலாம், அவன் தான் கையை கட்டிட்டு பின்னாடி பக்தனா வரானே, நீனு கூப்பிட வேண்டியது தானே. ஏன் நீர்னு வந்து கொடுத்துன்னா அவமரியாதைக்கா? கிடையாது. எப்படின்னா கண்ணன் கர்ணன் அவனை எப்படி நினைக்கிறான்? நீங்கள்னு கூப்பிடணும்னு நினைக்கிறான். ஏன்னா கர்ணன் முதல்ல குந்திக்கு பிறந்த பிள்ளை, வயசில் பெரியவன், கண்ணனை விட பெரியவன், கொள்கை பிடிப்புடையவன், அவனை நல்லா பாராட்டணும், நீங்கள்னு கூப்பிடணும்னு ஆசை. ஆனால் பக்தன்னு வந்துட்டான், நீனு கூப்பிட்டாதான் அவன் சந்தோஷப்படுவான். தடுமாறிட்டான் கிருஷ்ணன். நீங்கள்னு கூப்பிடுறதுக்கு மரியாதை இடம் கொடுக்குது, ஆனால் நீனு கூப்பிட்டாதான் அவன் விரும்புவான். ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான், நீங்களும் வரல நீயும் வரல. நீர் வருவீர் இந்த நிலம் பெறுவீர், நீர் வருவீர் இந்த நிலம் பெறுவீர் அப்படின்னு. அப்போதான் அவன் சொன்னான், நான் வரமாட்டேன், நான் வந்தால் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? நன்றி கொன்று அப்பால் போவேணும்னு. நான் நன்றி கொன்ற பாவியாக ஆயிட மாட்டேனா? எனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்த இந்த துரியோதனை விட்டுட்டு போனால் நன்றி கொன்ற பாவியான்னு ஆக மாட்டேனா அப்படின்னு. அப்புறம் உன் இஷ்டம், அது உன்னுடைய இஷ்டம், எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீ என் பின்னாடி வரலாம். இப்படி கர்ணனும் அவனும் பேசிக்கிட்டே போகிறான். அதை துரியோதனை பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா கர்ணனை பற்றி அவனுக்கு தெரியும் நம்பாள் அப்படின்னு. குடுன்னு என்ன பண்ணா, துரியோதனை இப்படி போய் மாடியில் போய் நின்றுட்டு மாடியில் பால்கனிலேருந்து பார்க்குறான் கிருஷ்ணன் இந்த ஊரை விட்டு வெளியே போகிறானா இல்லையான்னு. இல்லை இன்னும் என்ன குட்டி கலாட்டா பண்ணுவானோ அப்படிங்கிற பயத்தில் மேலே போய் நின்றுட்டு அங்கேருந்து இப்படி பார்த்தான் துரியோதன். அவன் பாருங்க போகும்போது அஸ்வத்தாமன்னு துரோணாச்சாரியாருடைய புத்திரன் வெளியிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தான். அவன் இந்த கலாட்டம் நடந்தபோது இங்கே இல்லை, அவன் எங்கேயோ வெளியூர் போனவன் இப்போ தான் உள்ளே வரான். கண்ணன் வர்றதை பார்த்த உடனே அவனை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் முதல்ல வணக்கம் சொன்னான். பதிலுக்கு கிருஷ்ணன் வணக்கம் சொல்லலை, வேணும்னு அவன் தன்னை கும்பிட்ற போது கையில் போட்டிருந்த மோதிரத்தை நழுவி கீழே விட்டான். ஒரு பெரிய மனுஷன் கையிலேருந்து ஒன்று விழுந்தால் என்ன பண்ணுவோம்? எடுத்து கொடுப்பான் தானே மரியாதை. அதுக்காக என்ன பண்ணால் அஸ்வத்தாமன் கீழே குனிஞ்சு அந்த மோதிரத்தை அப்படி எடுத்தான் பாருங்க. கிருஷ்ணன் வாங்கிக்கல. திடீர்னு இப்படி சூரியனை காமிச்சான். சூரியனை சுற்றி ஒரு வட்டம் இப்படி படர்ந்துருந்தது, ஒளி வட்டம். அப்படி இருந்தால் மழை வரும்னு அர்த்தம். இவன் கேட்குறான், அஸ்வத்தாமா சூரியனை சுற்றி ஒளி வட்டம் இருக்கே, ஊர்கோள் சூழ்ந்து இருக்கிறது, அப்போ மழை வருமா? நேரங்கெட்ட நேரத்தில் வானிலை அறிக்கை. நீங்கள் பெரிய மனுஷங்க என்ன கேட்குறாங்களோ அதை தொடர்ந்து தான் நீங்கள் பேசணும், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசக்கூடாது, இது ஒரு மரபு. கிருஷ்ணன் கேட்குறான், சூரியனை காமிச்சு ஊர்கோள் சூழ்ந்து இருக்கிறதே மழை வருமா அப்படின்னா. உடனே இப்படி நிமிர்ந்து இப்படி பார்த்துட்டு அஸ்வத்தாமன் இப்படி பார்த்தான். ஆமாம் ஊர்கோள் சூழ்ந்துருக்கு, கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னா. மோதிரத்தை கொடு அப்படின்னா. மோதிரத்தை கொடுத்தான் பாருங்க. மோதிரத்தை கொடுத்தோன்னா கையை எப்படி கொடுத்தோன்னா கையை எப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு எப்படி இருக்கே, சௌக்கியமாக இருக்கியா, அப்பாலாம் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா. 300 அடிக்கு அந்தாண்டேந்து துரியோதனை இதை பார்த்தா ஊமப்படம் பார்க்குற மாதிரி இருக்கு. டயலாக் எல்லாம் காதல இல்லை, ஒன்றும் விழாது இல்லையா. என்னென்ன டயலாக் அவன் எழுதிக்கிட்டான். எப்படி டயலாக் எழுதிக்கிட்டான்? ஓஹோ, இந்த ஆச்சாரியார் பிள்ளைய அஸ்வத்தாமனை நம்ம நம்பக்கூடாது, திருட்டு பைய நம்ம அரண்மனையில் வளர்ந்துட்டு இப்போ அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறான் கையை பிடிச்சி. எப்படி? கிருஷ்ணா மண்ணறிய விண்ணறிய உனக்கு நான் துணைன்னு கை பிடிச்சிட்டான். இப்போ அவன் பேசின டயலாகே வேறு, அவன் ஃபில்லப் பண்ணிக்கிட்ட டயலாகே வேறு. கிருஷ்ணா துரியோதனை பார்த்து நம்மட்டு சிரிச்சான். அவன் எதிர்பார்த்தது அதுதான். நான் இப்போ வச்சு தான் ஒரு பெரிய தியரி சொல்கிறது என்னென்னா,
கிருஷ்ணன் துரியோதனங்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டானா? இல்லை. ஆனால் அவனுடைய இயல்பில் தப்பான முடிவை அவன் எடுக்கிறதுக்கு விட்டுட்டான். இப்போ கடவுள் நம்மளை தண்டிக்கிறார் நம்ம சொல்கிறோம் பாருங்க, இதே தான். கடவுள் ஒருபோதும் யாரையும் கண்ணை குத்துறது, காதை திருவுறது, இதெல்லாம் செய்யறதே கிடையாது. நம்ம இயல்புகளையே நமக்கு தண்டனைகளாகவும் பரிசுகளாகவும் தந்திருக்கிறார். உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டுக்கும் காரணம் உங்களுடைய குணாதிசயமே ஒழிய கடவுள் அல்ல. இது நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு தண்டனைக்கும் காரணம் நம்முடைய குணாதிசயங்களை ஒழிய கடவுள் ஓர வஞ்சனையா நம்மளை தண்டிக்கிறது கிடையாது. நம்ம இயல்பு தான் நமக்கு எல்லாமே. நம்ம இயல்பு நமக்கு ப்ளஸ்ஸை உண்டு பண்ணும், நம்ம இயல்பு நமக்கு மைனஸை உண்டு பண்ணும். எல்லா வகையிலேயும் நம்ம வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை நம்முடைய குணாதிசயங்கள் நிர்ணயிக்கும். நம்ம பல பேரை பற்றி இப்படி தப்பாக அசியூம் எடுக்கும் தெரியுமா? அவங்கள கேட்கவே மாட்டோம். அவங்க ஏதோ பேசியிருப்பாங்க, அப்படி தான் பேசியிருப்பான், அவன் அப்படி தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவனை பகையாக நினச்சி எதிரியை ஆக்கி சண்டையை போட்டு குடும்பத்தை பிளந்து முடிச்சிருப்பான் எல்லாத்தையும். அப்புறம் தான் கடைசியாக விசாரிச்சா தெரியும் அவன் வேறு ஏதாவது சொன்னான். இவன் திருத்த முடியுமா? அதெல்லாம் துரியோதனுடைய இயல்பு அவனுக்கு விரோதமாக போயிடுச்சு எல்லா வகையிலையும். அதுதான் அவனுக்கு இப்போ பகையாக போச்சு. சரி, இதுக்கப்புறமும் பாருங்க, கிருஷ்ணன் அடித்த கூத்து 1 2 இல்லை. அதையே பார்த்துட்டு வரேன்னு இருக்கான்ல குந்தி அம்மாவை. குந்தியை போய் பார்த்தான். அவருடைய அரண்மனைக்கு போகிறான். உடனே குந்தி ரொம்ப ஆசையா, கிருஷ்ணா வா வா, நீ ஊருக்கு வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். வித்திரர் கூட சொன்னார், நீ வந்து என்னை பார்ப்பேன்னு ஆசையாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிருஷ்ணா நீ வரலையே, நான் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்தேன். என்னோட 5 பிள்ளைகளும் சௌக்கியமாக இருக்கிறாங்களாப்பா அப்படின்னு. 5 பிள்ளைகளும் சௌக்கியம். உடனே கிருஷ்ணன் கேட்டான், அத்தை 5 பிள்ளைகளா 6 பிள்ளைகளா? ஓ கிருஷ்ணா, நான் ஒன்றையும் பிள்ளைன்னு நினைக்கணுங்கிறியா? நீ மருமகனாச்சேன்னு பார்த்தேன். சரி, ஒன்றையும் மகனாகவே சேர்த்துக்கிறேனே. ஒன்றையும் மகனாக சேர்த்துக்கிட்டே சொல்கிறேன். என்னுடைய 6 பிள்ளைகளும் சௌக்கியமா? அத்தை என்னையும் சேர்த்துட்டா 6 பிள்ளைகளா 7 பிள்ளைகளா? குந்தி பயந்துட்டா. இவன் இப்படியே ஏலம் விட்டுக்கிட்டே போடுவான் போல் இருக்கு. கிருஷ்ணா நீ சொல்கிறது ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படின்னா. அது எப்படி புரியும்? அதான் பெத்தன்னைக்கே பெட்டியில் வச்சுட்டியே, அப்புறம் உனக்கு எப்படி புரியும்னா? பெத்தன்னைக்கே பெட்டியில் வச்சு அனுப்பிச்சுட்டேன், அப்புறம் உனக்கு எப்படி புரியும்? இப்படி பயந்து போனா குந்தி. அவளுக்கு தெரியும் இவன் பெரியவன், எல்லா ரகசியமும் தெரிஞ்சுக்கக்கூடியவன். ஆனால் இப்படி உடப்பான்னு நினைக்கல. கிருஷ்ணா என்ன சொல்கிறேன்? என்ன சொல்கிறேன்னா நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? நீ பெட்டியில் வச்சு அனுப்பிச்சல்ல ஒரு பிள்ளைய, யாராவது வளர்க்கட்டும் அப்படின்னு அனுப்பிச்சல்ல. ஆமாம், அவன் யார் தெரியுமா? தெரியாதே கிருஷ்ணா. தெரிஞ்சுக்கோ, உன் பிள்ளை அர்ஜுனனை கொல்லுவேன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறான் பாரு, அந்த கர்ணன் தான் உன் மூத்த பிள்ளை. அப்படியே மயங்கி உழுந்து எந்திரிச்சவ கேட்டா, அந்த கர்ணன் நானா? எந்த கர்ணனை அர்ஜுனன் கொல்லுவேன்னு சபதம் பண்ணியிருக்கிறானோ அதே கர்ணன். அப்ப நீ என்ன சொல்ற? உனக்கு நஷ்டமே இல்லத்த. எப்படி அனுப்பிச்சிருக்கு? ஒருவேளை அர்ஜுனன் செத்துட்டான்னா கர்ணன் இருப்பான், கர்ணன் செத்துட்டான்னா அர்ஜுனன் இருப்பான். உன்னை பொறுத்த வரைக்கும் நஷ்டமே இல்லை. எப்படி அனுப்பிச்சிருக்கோம்? அப்படி நடுங்கி போயிட்டார். அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லையா அப்படின்னா. ஏன் இப்போ கவலைப்படுற? அன்னைக்கே விட்டுட்டு அப்புறம் என்ன அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு இப்போ வழி இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ தான் அன்னைக்கே விட்டாச்சல்ல, அப்புறம் என்ன அந்த பிள்ளைய? கிருஷ்ணா கர்ணன் தான் என் பிள்ளை, மூத்த பிள்ளைன்னு எனக்கு தெரியாதுடா. என்னை அறியாமல் அவன் மேலே ஒரு பாசம் வரும், ஆனால் என்னென்னலாம் எனக்கு தெரியாது, இப்போ தான் புரிஞ்சுதுன்னா. அதான் இப்போவும் ஒன்று கெட்டு போல. அவனை போய் நீ கூப்பிடு. உலகத்தில் எதுக்கு கட்டுப்படாதவனும் தாய்ப்பாசத்துக்கு கட்டுப்படுவான். நீ போய் கூப்பிடு. ஒருவேளை உன் பின்னோட கர்ணன் வந்துட்டான்னு வச்சுக்கோ, நல்லது, பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. கர்ணன் வந்துட்டானா துரியோதனன் பலகீனமாக போயிடுவான். கர்ணன் நம்பித்தான் இந்த யுத்தத்தையே ஆரம்பிக்கிறேங்கிறான். கர்ணன் நம்ம பக்கம் வந்துட்டானா அவனுக்கு பட்டம் கட்டிடுவோம். ஒன்றும் இல்லை, கரெக்டாக உன் பிள்ளைகள் ஆட்சியில் இருப்பாங்க. இந்த யுத்தம் இல்லாமையே சமாதானமாக போயிடும். முயற்சி பண்ணேன். கிருஷ்ணா ஒருவேளை நான் போய் கூப்பிட்டு கர்ணன் வரலன்னா சும்மா வந்துடாத. பின்ன என்ன பண்ணணும்? அவன் கண்டிப்பாக அர்ஜுனை கொண்டுடுவான். அர்ஜுனை கொல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் ஏற்பாடு பண்ணணும். என்னடா பண்ணணும் கிருஷ்ணா? அவன்கிட்ட நாகாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் இருக்கு. அந்த நாகக்கணையை அவன் ஒரு தடவை அடிக்கிற போது நான் காப்பாற்றிடுவேன், எப்படியாவது காப்பாற்றிடுவேன். அவன் மறுபடியும் எடுத்து நாகக்கணையை விட்டா என்னால் காப்பாற்ற முடியாது. அதனால் நீ ஒரு சத்தியம் வாங்கிக்கோ, நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை விடக்கூடாது. அப்புறம் இன்னொரு சத்தியம் வாங்க. என்ன?
அர்ஜுனனை எப்போதும் நான் காப்பாற்றிக்கிட்டே இருப்பேன் கூடவே நின்று. மற்ற 4 பேரும் எங்கேயாவது எக்கு தப்பா தனியாக இருக்கிற போது கர்ணன் கொண்டுட்டான்னா என்னால் காப்பாற்ற முடியாது. நீ இன்னொரு சத்தியம் வாங்கு, என்ன அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரையும் சந்தர்ப்பம் வந்தாலும் கொல்லக்கூடாது. சத்தியம் வாங்க. நீ கூப்பிட்டு பாரு, வந்துட்டா பிரச்சனை இல்லை, வரலன்னா இந்த 2ஐயும் நீ கேளு அப்படின்னும். சரி அப்படின்னு முடிவு பண்ணினாள் குந்தி தேவி. வியாசர் எப்படி அமைக்கிறார் காட்சியை, மறுநாள் அந்த சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு இஷ்ட தேவதை சூரியன் கர்ணனுக்கு. அப்படி கும்பிடுகிற போது அப்படி வணங்கிட்டு உட்காந்து தவம் பண்ணுறான், கடுமையான தவம் பண்ணி கொண்டிருக்கிறான். யார்? கர்ணன். அப்போ குந்தி பார்க்க போனாலாம். வியாசர் அப்படி சொல்வார் கதையை. போகிற போது அவளால் அந்த வெயிலில் நிற்க முடியல குந்தி தேவியால். அவள் என்ன பண்ணியிருக்கா, உடம்பில் இருக்கிற அந்த பட்டுப்புடவை இருக்கு இல்லையா, அவருடைய புடவை, அதை எடுத்து தன்னுடைய தலையையும் மூடிட்டு இந்த புள்ள கர்ணன் இங்கே உட்காந்துருக்கான் இல்லையா தவம் பண்ணிட்டு, அவனையும் இப்படி இழுத்து இப்படி மூடினாலாம். அவன் மேலே வெயில் படக்கூடாது அப்படின்னு இப்படி இழுத்து மூடினாலாம். இந்த பெண்கள்லாம் இப்படி புடவை இப்படி எடுத்து இப்படி தலையை மூடிக்குவாங்க வெயில் படுகிற காலத்தில். அது மாதிரி அந்த பிள்ளைக்கும் சேர்த்து இப்படி மூடினாலாம். இது வியாசருடைய அழகான காட்சி. இப்படி சொல்லிட்டு வியாசர் சொன்னார், சூரியனுக்கும் கர்ணனுக்கும் இடையில ஒரு மரப்ப துணியில உண்டு பண்ணினாலாம். ஏன்? இந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணுவதற்கு வந்திருக்கிறாள் என்று சூரியன் தகிக்கிறான், அதிலிருந்து தப்பிப்பதற்காக மறைத்தாளணும். ஏன்னா அவனுக்கு பிறந்த பிள்ளை இவ பலவீனப்படுத்த போறா இல்லை, இவ வரம் கேட்டு, அதனால 2க்கு நடுவில் குறுக்க துணியை எடுத்து இப்படி பிடிச்சாலாம். யாரு? குந்தி தேவி. தன் மேல நிழல் பட்ட உடனே இப்படி ஒரு மாதிரி திகைச்சு போய் கர்ணன் நிமிர்ந்து இப்படி பார்த்தா குந்தி தேவி. ஓ, பஞ்சபாண்டவர்களுடைய அன்னையா? ஐவரது அன்னை என்னை தேடி வருவதென்றால் எனக்கு எவ்வளவு பெரிய புண்ணியம், தாயே வருக. அவ சொன்னா, நான் ஐவருக்கு மட்டும் அன்னை இல்லையடா, உனக்கும் நான் தானடா அன்னைன்னா. சிரிச்சான். கிருஷ்ணன் சொல்லுகிற எத்தனையோ பொய்களில் இதுவும் ஒரு பொய்யா இருக்கும் நான் இன்னமும் நினைக்கிறேன். இல்லை, சத்தியமாக நான் அவனுடைய தாய். இப்போ வீட்டில் இருக்கிறதா வில்லி பாரத கதை அமைப்பு. நான் எப்படி நம்புறது அப்படின்னா, பிறந்த அன்னைக்கு ஒரு பட்டுப்படவை சுற்றி உன்னை வச்சேன். உனக்கு தாயின்னு பல பேர் வந்தபோது அவங்கள அந்த துணியை நீ போத்த சொன்ன, எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிட்டாங்க. அதை கொண்டா, நான் மேலே போத்தி காட்டுறேன், நான் தான் தாய்ங்கிறத இங்கே நிரூபிக்கிறேன். அம்மா, இது வரைக்கும் வந்து எரிஞ்சு போனவங்க பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டாங்க, எரிஞ்சு சாம்பலாக போயிட்டாங்க. ஒருவேளை நீ அம்மாவா இல்லாமல் அந்த துணியை போத்தி நீ எரிஞ்சுட்டேன்னா பாண்டவருடைய தாயாரை நான் எரிச்சுட்டேன்னு பழி வரும். வேண்டாம், இந்த விஷ பரீட்சை வேண்டாம், நான் உங்களை மதிக்கிறேன், உங்களை வணங்குறேன், தாய்க்கு சமமாகவே நினைக்கிறேன், ஆனால் அம்மானு இங்கே தயவு செய்து என்கிட்ட சொல்லாது. அடே, இது பொய்யா இருந்தா தானே நான் எரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சத்தியமா நான் தாண்டா அவனுடைய தாய், உன்னை பெற்று நான் பெட்டியில் வச்சு அனுப்பிச்சேன், நீ அந்த துணியை எடுத்துட்டு வா அப்படின்னு. போய் துணியை கொண்டு வந்தான். அதை மேலே உடுத்தி கொண்டாள் குந்தி தேவி. எரியலை. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சது சாட்சாத் இவன் நம்முடைய தாயார் அப்படின்னு. அப்படியே காலில் விழுந்தான், கதறி அழுதான். அவள் எடுத்து அப்படியே மகனை இறுக தழுவினாள். வில்லிபுத்திர ஆழ்வார் ஒரே வார்த்தை சொன்னார், அன்றைக்கு ஊறாத பால் அமிழ்து இன்றைக்கு ஊறிற்றுனர். இதை விட தாய்மையை வேற என்ன சொல்ல முடியும்? அப்போ பயத்தில் விட்டா போறன்னு பிள்ளைய விட்டா தாய்மை அவளுக்கு இல்லை. இப்போ அப்படி இல்லையா, அன்றைக்கு ஊறாத அந்த பாலமிர்தம் இன்றைக்கு ஊறிட்டான். அவன் அதை அருந்துவான் போல் தாயினுடைய நெஞ்சிலே தலை வைத்து அப்படியே சாஞ்சிருக்கிறான் நீண்ட நேரம். அந்த கண்ணீரை தொடச்சி விட்டா தாய் குந்தி தேவி. மகனே, நீ மூத்த பிள்ளடா, நீ தாண்டா அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன். நீ ஒரு காரியம் பண்ணே, நீ வந்துட்டா உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்கலாம், சண்டையை நிறுத்தி உள்ளா. நீ வந்துடே, உனக்கு ராஜ்யத்தை நான் கொடுக்க சொல்கிறேன் தருமன்ட்ட சொல்லி. அம்மா, நீ சொல்கிறதெல்லாம் நியாயம்தான், நான் மூத்தவன் எல்லாம் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான். ஆனால் நீ பெத்த என்னை வளர்த்தியா? அன்பு இல்லாமல் என்னை பெட்டியில் வச்சு விட்டுட்டியம்மா. பெற்ற நீர் மகவு அன்பில்லாமையோ அப்படின்னு நான் பாருங்க, அந்த முகம் வாடிச்சு. தாயா இருக்கம்மா, இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம், பைய குத்தி காட்டுறானே அப்படின்னு உடனே மாற்றிட்டான். பெற்ற நீர் மகவு அன்பு இல்லாமைன்னு சொன்னவன், அன்பு இல்லாமையோ அன்றி பெரும் பழி நானையோ விடுத்தீர். அதை எப்படியோ எடுத்துக்கலாம், உங்களுக்கு வெக்கமாக இருக்கலாம், இல்லை நாணமாக இருக்கலாம், இல்லை இது வெளியே தெரிய வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். சரி, இப்போ போய் அதெல்லாம் பேசி என்ன பண்ண? பெற்ற நீர் மகவு அன்பிலாமையோ அன்றி பெரும் பழி நானையோ விடுத்தீர். அற்றை நாள் தொடங்கி என்னை அரசுமாக்கி ஆதரித்து கொற்றமா மகுடம் புனைந்து கூட உண்டு. அம்மா, எனக்கு கிரீடம் கொடுத்தாம்மா, எனக்கு அரண்மனை கொடுத்தாம்மா, எனக்கு சாப்பாடு போட்டாம்மா. அடுத்த வார்த்தை, சாப்பாடு போட்டது பெருசில்லை, என்னோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருக்காம்மா. என்ன வித்தியாசம்? சாப்பாடு போட்டால் கீழாக வச்சுருக்கோன்னு அர்த்தம், சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டா தான் கௌரவம்னு அர்த்தம். வாங்க சாப்பிட்லாம், அதெல்லாம் கௌரவம்.
நம்ம பண்ணையிலேருந்து ஒருத்தர் அவனுக்கு சாப்பாடு போடு அப்படின்னா அதை கீழ்பட்சம், வா சேர்ந்து சாப்பிட்லாம், அது அன்பு. என்னோட துரியோதனன் சேர்ந்து சாப்பிட்ருக்கிறானே ஒழிய ஒரு நாள் கூட சாப்பாடு போடுன்னு என்னை விட்டதில்லையே, கூட உண்டு. இதை விட பாரத வெண்பா அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் ஒரு காட்சி சொல்கிறார் பாருங்க. பாரதம் பாடிய பெருந்தேவனார் வெண்பால சொல்கிறாரு, அதாவது துரியோதனனும் கர்ணனும் எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இப்போ பாருங்களேன், இப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா கர்ணன், துரியோதனன் வந்தான்னா அப்படி ஏறி அந்த டேபிளில் உட்காந்துக்குவான். யாருடைய எச்சிலும் அவன் சாப்பிட மாட்டான். அதை விட கொடுமை என்னன்னா அவன் எச்சிலையும் அவன் சாப்பிட மாட்டான். இப்போது நான் இந்த பால் குடித்தேன், திரும்பி மிச்சம் இருந்தால் நான் தானே குடிப்பேன். இல்லைங்க இது எச்சிலாக போச்சு எடுத்துன்னு போங்கன்னா, இதுன்னா இவருக்குன்னா வந்த வாழ்வு, ஒரு தடவை குடிச்சுட்டு எச்சிலாக இருக்க எடுத்துன்னு போன்றாரு. சொல்லுமா இல்லையா உலகம்? துரியோதனன் அப்படி தான் சொல்லுவான். ஒரு வெள்ளி கிண்ணத்தில் பால் சாதம் போட்டு அவனுக்கு பிசைஞ்சு கொடுத்தா இப்படி ஒரு உருண்டை அப்படி சாப்பிடுவான், எடுத்துன்னு போன்றுவான், எச்சில் வேற கொண்டா. அவர் எச்சில் அவர் திங்க மாட்டாரான். அப்போ எவ்வளவு டம்பம் துரியோதனுக்கு. அது சொல்கிறான் பாருங்க, தன் எச்சில் தான் உண்ணா தகைமையாளன், தன் எச்சில் தான் உண்ணா தகைமையாளன். அப்படிப்பட்ட துரியோதனன் கர்ணன் வீட்டுக்கு வந்தா என் எச்சில் தான் உண்பா. போதுமா நட்பு? கர்ணன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்படியே இலையில கை வச்சு அவன் நகரடா நீயே தின்னுக்கிட்டு இருக்கிற என் தரமாட்டேங்கிற அப்படின்னு இவன் இலையில கை வச்சு எடுத்து சாப்பிடுவான். அப்போ எவ்வளவு நெருக்கமான நட்பு. தன் எச்சில் தான் உண்ணா தகைமையாளன் என் எச்சில் தான் உண்பான். அவ்வளவு அன்பு என் மேலே வச்சிருக்கிறான். அவனை துரோகம் மட்டும் நான் வர சொல்றியம்மா, என்னால் வர முடியுமா? நீ என்ன அன்னைக்கு விட்டுட்டே, ஆனால் எனக்கு வாழ்வு கொடுத்து இவ்வளோ பெரிய உயர்வு கொடுத்துருக்கானே, அவனுக்கு நான் துரோகம் பண்ண முடியுமா? என்னை எப்படி வர முடியும்? இந்த இடத்துல பாருங்க, தனக்கும் துரியோதனனுக்கும் இடையில் இருக்கிற நட்பு எவ்வளவு நெருக்கம்ங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறான் கர்ணன். அருமையான நிகழ்ச்சி. அம்மா, நானும் துரியோதனுடைய மனைவி பானுமதியும் ஒரு போது பொழுது போகவில்லை என்று சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தோம். பானுமதி வாசல் பக்கம் பார்த்தபடி உட்கார்ந்திருக்கிறாள். நான் வாசலுக்கு முதுகு காட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தேன். துரியோதனன் உள்ளே வந்திருக்கிறான். அம்மா, எனக்கு தெரியாது. கணவன் வந்த உடனே எழுந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பானுமதி எழுந்திருந்திருக்கிறாள். நான் என்ன நினைத்து விட்டேன் தெரியுமா? ஆட்டத்தில் தோற்று பயந்து பாதியில் ஓடுகிறாள் என்று எண்ணிக்கொண்டு உட்கார் என்று அவள் இடுப்பை பிடிக்க போய்விட்டேன். அவன் வந்திருப்பது கருதி எழுந்திருப்பவளை, நண்பனுடைய மனைவியை அந்தரங்கமான இடத்தில் இடையில் கை வைத்து நான் இழுக்க அவள் இடுப்பிலே கட்டியிருந்த மேகலை என்பது அருந்து கீழே விழுந்து விட்டது. அடுத்த வினாடி கலகல கலகல என்று சிரிக்கிற சப்தம் கேட்டு திரும்பி பார்த்தால் துரியோதன் நிற்கிறான். என் உடம்பு வியர்த்து விட்டது. வில்லிபுத்திர ஆழ்வார் எழுதுறார் பாருங்க, அம்மா, தரையெல்லாம் நன்முத்துக்கள், அவள் கண்ணில் கண்ணீர் வந்து கண்முத்துக்கள், என் உடம்பில் வியர்வை வந்து வெண்முத்துக்கள், ஆனால் துரியோதனன் வாயெல்லாம் பல்முத்துக்கள் தெரிய சிரிக்கிறான். அம்மா, அதுக்கு அடுத்த வார்த்தை இன்னும் அதை விட அழகு. என்னன்னா, துரியோதனன் என்ன கேட்டான் கர்ணனை பார்த்து, கர்ணா, இந்த முத்துக்களை எல்லாம் நீ எடுக்க நான் கோக்கவா? நான் எடுத்து தரேன், நீ கோக்குறியா? அருந்து கீழே விழுந்திருக்கு மேகலையிலேருந்து முத்து. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கோக்கிறதுக்கு கை நடுங்காமல் இருந்தால் தான் கோக்க முடியும். தப்பு நடந்து போச்சோன்னு பயம் இருந்தால் கை நடுங்கும், கோக்க முடியாது. உனக்கு பயம் இல்லைன்னா கை நடுங்காது, நீ கோத்துக்கொடு. அப்படி உனக்கு பயமாக இருந்தால் நான் கோத்துக்கொடுக்குறேன், ஏன்னா நான் சந்தேகப்படலை. இப்படி மனைவியை நான் நடுவில் தொட்டதை சந்தேகமாக இல்லாமல் என்கிட்ட அன்பு காட்டின ஒருத்தனை நான் எப்படிமா விட முடியும்? பாட்டு பாருங்க என்ன அழகு. மடந்தை பொன்திரு மேகலை மணி உகவே மாசு அற திகழும் ஏகாந்த இடம் தனில் பொறிந்தே நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்றார். திடம்படுத்திடுவேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே இனி எனக்கு புகழும் கருமமும் தருமமும் என்றான். அவ்வளோ நம்பிக்கை வச்சவனை துரோகம் மட்டும் நான் எப்படிமா வெளியில் வர முடியும்? நீ சொல்லும். குந்தி தேவி பார்த்தா இனிமே கண்டிப்பாக வர முடியாது. அவள் தீர்மானம் பட்டா. எவ்வளவு நட்பு வந்து போச்சு, அவங்களுக்கு நெருங்கி போச்சு, அன்பு நெருங்கி போச்சு. நான் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கர்ணன் வாழ்நாள் முழுக்கப்பட்ட அவமானத்துக்கு யார் காரணம்? இந்த குந்தி. அவள் எதிரில் வந்தபோது அவளை காயப்படுத்திருக்கலாம், அசிங்கமாக பேசியிருக்கலாம். ஆனால் அந்த அன்புனால, தாய் அன்புனால அவள் மேலே சாஞ்சானே ஒழிய அவளை குறை சொல்லலை. இதை விட பாருங்கள், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டான், அதெல்லாம் சரிம்மா, நான் வர முடியாது, நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லு. இவ்வளவு நாளாக வராத நீ இப்போ என்னை தேடி வந்திருக்கிறேன்னா என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தேன்னு நான் நம்ப தயாராக இல்லை. என்னமோ எங்கிட்ட கேட்குறதுக்கு நீ வந்திருக்கிற, என்ன வேணும் கேளு, நான் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தேன், யார் யார் கேட்டாலும். உனக்கு என்ன இல்லையே நான் சொல்ல போகிறேன், கேளு தரேன்.
அப்பா நீ வரமாட்டேன்னுட்டு, அப்போ என்னுடைய மற்ற 5 பிள்ளைகளாவது சாகாமல் இருக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம், அதனால நான் ஒரு வரம் கேட்க போகிறேன், தெரிவியா? சொல்லுமா. இந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேலே மறுமுறை விடாதடா. ஏம்மா, யாராவது ஒரு வீரன் ஒரு அம்பு விட்டு குறி தப்பி அது போய் மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் விடுவானா? நீ கேட்காட்டி நான் 2வது முறை நாகக்கணையை விட மாட்டேன். அந்த மற்ற 4 பேரையும் சந்தர்ப்பம் கிடைச்சா கூட நீ கொல்லக்கூடாதுடா. அர்ஜுனை வேணா கொன்னுக்கோ, பலசாலி. மற்ற 4 பேரையும் நீ கொல்லக்கூடாதுடா. அவங்க எனக்கு சமமே இல்லை, கொல்ல மாட்டேன், கவலைப்படாது. நான் இந்த 2 வரம் வாங்கத்தான் வந்தேன். நான் 2 வரம் நீ கொடுத்துட்டேன், நீ வரமாட்டேன்னுட்ட. அப்போ நான் போயிட்டு வரட்டுமா அப்படி கையை குப்பிக்கிட்டே வாசல் வரைக்கும் போனா குந்தி. திரும்பி திரும்பி பார்த்தா அந்த வாசலில் திரும்ப வேண்டி அந்த வாசப்படி இப்படி திரும்ப போகிற போது மகனை கடைசியாக அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பினா கர்ணன் உள்ளேருந்து கூப்பிட்டான். அம்மா, இவ்வளவு காலத்துக்கு அப்புறமும் நீ வந்த, உன் பிள்ளைகளுக்கு ஞாபகமாக வரம் கேட்ட, ஆனால் எனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கணும்னே உனக்கு தோணலையா? இத்தனை காலத்துக்கு அப்புறம் வந்தும் கூட மகனே உனக்கு ஏதாவது வேணுமா அப்படி கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஓடி வந்தா குந்தி, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அது தோணலை, நான் குழம்பி போயிட்டேன், உனக்கு அது என்ன வேணும்னு கேட்கணும்னு எனக்கு தெரியலடா, நான் தவறு பண்ணிட்டேன், நான் அன்னைக்கும் உன்னை கவனிக்கலை, இன்னைக்கு நான் சுயநலமாக இருக்கிறேனே ஒழிய உனக்கு என்ன வேணும்னு கேட்கணும்னு எனக்கு தோணலை, பெருசாக எடுத்துக்காது. எவ்வளவோ நடந்தது, அதையே பெருசாக எடுத்துக்காதனா இதை பெருசாக எடுத்துக்க போகிறேன்னா? எனக்கு 2 வரம் கூட, நீ கடனாளியாக போக வேண்டாம், நீ என்கிட்ட 2 கேட்டே, நான் உங்கள்கிட்ட 2 வரம் கேட்குறேன். என்ன? இப்போ நான் மகன் உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை? ஆமாம். இதை வெளியில் போய் எல்லாத்தையும் சொல்லணும்னு உனக்கு தோணும் இல்லை? தோணுது. அப்படி செஞ்சுடாது. ஏன்? நீ யார்ட்டையாவது போய் கர்ணன் தான் என் மகன் வெளில சொல்லிட்டேன்னா அந்த நிமிஷத்துலேயே துரியோதனை என்னை நம்ப மாட்டான். நான் இவ்வளவு காலம் அவங்ககிட்ட விசுவாசமாக இருந்தேன், ஆனால் நீ இப்போ இந்த உண்மையை போய் வெளியில் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் என் மேலே அவனுக்கு நம்பிக்கை போயிடும். நான் எவ்வளவு காலம் அவன் நம்பிக்கையோடு இருந்திருக்கிறேன், அந்த நம்பிக்கையை இழந்து என்னால் அப்புறம் நடப்பிடமாக வாழவே முடியாது. நீ எனக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரகசியத்தை உன்னோட புதைச்சிக்கோ, சொல்லவே சொல்லாது. அப்போ என்ன சொல்ல வேண்டான்னு சொல்றியா அப்படின்னா, அதுக்காக சொல்லாமையே இருந்துடாத. அப்போ நான் எப்போ சொல்லணும்? நான் சாகிற போது அம்மானு கதறிக்கிட்டு கீழே விழுவேன், அப்போ மடியில் எடுத்து போட்டுக்கிட்டு ஊரறிய அந்த ரகசியத்தை சொல்லி அழு. நான் சாகிற போது தெரியட்டு உலகத்து. ஏன்னா நிச்சயமாக அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, வெற்றி பெற போவது நாம் அல்ல, தர்மம் தான் வெற்றி பெறும், நாம் வெற்றி பெற முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால் அவன் சொல்கிறான் பாருங்க, அம்மா இந்த சந்தர்ப்பத்தில் துரியோதனனுக்கு இந்த செய்தி தெரியக்கூடாது. நீ ராஜ்யம் தரேங்கிற, நான் வாங்கினா யார்கிட்ட கொடுக்கணும்? துரியோதனத்தை கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு பெரியவன் அவன் தான், என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் எந்த விஷயத்துலையுமே. அதனால துரியோதனன் நான் கொடுத்து வாழ்ந்தான்னு இருக்கவே கூடாது, எனவே நான் அவனுக்கும் கொடுக்க முடியாது. செய்தி வெளியே தெரிஞ்சுட்டா என்னை நம்ப மாட்டான். அதனால் நான் மரணம் அடைகிற வரையில் இந்த செய்தியை வெளியில் சொல்லாது. ரொம்ப அருமையான இடம் மகாபாரதம், ரொம்ப 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 அழகான இடம். ஆனால் மரண தருவாயில் நீ சொல்லாமே இருந்துட்டேன்னா இந்த ரகசியம் புதஞ்சு போயிடும். அப்போ நீ அம்மா நான் அழுகிற போது என்னை வெளியில் சொல்லி கதறி அழு. இங்கே தான் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக தன் அவமானத்துக்கு காரணமாக இருந்த ஒருத்தர் அதை ஒத்துக்கொள்ளுகிற போது உலகத்துக்கு சொல்லணும்னு தான் நம்ம நினைப்பமே ஒழிய மறைக்கிறதுக்கு நினைக்க மாட்டோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதாங்க ஹியூமன் சைக்காலஜி. மனுஷன் நாம் அவமானப்படுற விஷயத்தில் ஜெயிக்கணும்னு நினைப்பான், அதுக்கு எத்தனை லட்சம் போனாலும் கவலைப்பட மாட்டான். இது ஈகோ, மனுஷனுடைய அகங்காரம். இப்போ யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவனுக்கு. ஆனால் அவன் அப்போ கூட அதை விட்டு கொடுக்குறான் பாருங்க. இந்த விட்டு கொடுக்கறதான் பெருந்தன்மையோட உச்சி. கர்ணனுக்கு ஒரு வார்த்தை சொன்னான், இதை வெளியே சொல்லாது. மைவரும் கடற்பார் அனைத்தும் எனக்கே வழங்குவர், வழங்கில் யான் அது என் கைவரும் துணைவன் தனக்கு அல்லால் வழங்கேன், கடைப்பிடி கருமம் இது என்றான். இதை தயவுசெய்து நீ வெளில சொல்லாது, நீ காப்பாற்ற வேண்டிய விஷயம் சொல்லாது. அது மட்டுமல்ல, கடைசியில் நீ இப்படி எடுத்து அழு, என்ன பிள்ளைன்னு சொல்லி அழு அப்படின்னு வரம் வாங்கினா குந்தி தேவி அந்த இடத்த விட்டு புறப்பட்டு. நீங்கள் இன்னொன்று வில்லிபாரத கதை அமைப்பில் இந்திரனுடைய கவச குண்டலத்தை, கர்ணனுடைய கவச குண்டலத்தை இந்திரன் மூலமாக கிருஷ்ணன் வாங்கினது இங்கேயே முடிஞ்சு போனதாக வரும். வியாசபாரத கதையில் யுத்தத்துக்கு முன்னாடி வரும், கொஞ்சம் வித்தியாசம் அது ஒன்று. நான் இங்கேயே வச்சுட்டே சொல்லிடுறேனே. அதாவது கிருஷ்ணன் புறப்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஏற்பாடு பண்ணானா இந்திரனை நினச்சி. இந்திரனை கூப்பிட்டு, இந்திரா, உன்னோட புள்ள அர்ஜுனை காப்பாற்றணுன்ற எண்ணம் உனக்கு உண்டா இல்லையா? உண்டு.
அப்போ நீ ஒரு காரியம் பண்ணணும். உனக்கு தெரியும் சூரியனுடைய குமாரன் கர்ணன், அவன் உன் பிள்ளைய கொல்லுவேன்னு சபதம் பண்ணியிருக்கிறான். அப்போ அவனை பலகீனப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கர்ணனுக்கு ஒரே ஒரு பலகீனம் உண்டு. யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தே அவன் பழகி இருக்கிறான். நீ என்ன பண்ணுற, ஒரு ஏழை பிராமணன் வடிவத்தை எடுத்து அவன் வீட்டுக்கு போய் அவனுடைய கவச குண்டலங்களை கேளு. அது அவன் கூடவே பிறந்தது, அது இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் கொல்ல முடியாது. கவச குண்டலங்களை தானமாக வாங்கிட்டு வந்துவிடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஏழை அந்தன வடிவத்தை எடுத்துக்கொண்டு இந்திரன் கர்ணனுடைய வீட்டுக்கு போகிறான். அது வரைக்கும் எல்லாம் தானமெல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு அப்போ தான் உள்ளே போயிருக்கிறான் கர்ணன். அப்போ வாசலில் இந்த கயட்டு பிராமணன் கலட்டா பண்ணுறான். கூப்பிடு, ஐயாவை கூப்பிடு, நான் வாங்கிட்டு தான் போவேன் தானம். வாசல் இருக்கலாம் சொன்னால், ஐயா இப்போ தான்டா கொடுத்துட்டு சாப்பிட போயிருக்கிறாரு, பிராணனை வாங்குறீங்களேடா, நாளைக்கு வாடா அப்படின்னு. ஆனால் நாளைக்கெல்லாம் வர முடியாது, நான் இன்றைக்கே வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு. கர்ணன் சத்தம் கேட்டு வெளியே காவல்காரனை கேட்டால் என்ன சொன்னேன்னு. இல்லை, இந்த கிழவரை போயிட்டு நாளைக்கு வான்னு நான் சொன்னேன். இவரை பார்த்தா நாளைக்கு வரவர் மாதிரியாக அவனுக்கு தோணுது. நாளைய வரைக்கும் இருப்பாரானே தெரியல. இவரை போய் நாளைக்கு வான்னு சொல்கிறிய. ஐயா வாங்க உள்ளேன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இந்திரனை உட்காத்தி வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இல்லை நான் கேட்டதுக்கப்புறம் நீ இல்லைன்னு சொல்ல மாட்டியே. அப்படி சொல்லி எனக்கு பழக்கமே இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கண்டிப்பாக தருவேன், என்ன வேணும் கேளுங்கோ அப்படின்னு. எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேண்டியதில்லை. நீ பேசும்போது இந்த காதில் ஒரு குண்டலம் ஆடிக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த குண்டலமும் உடம்புல எப்போதும் இருக்கே ஒரு கவசம், அது ரெண்டையும் எனக்கு தானமாக கூட. ஒரு வினாடி யோசிச்சா, இப்போ நாம் கர்ணன் நிலையில் இருந்தோன்னு வச்சுங்க, ஒரு ஏழை பிராமணன் கவச குண்டலத்தை கேட்டால் நம்ம என்ன கேட்போம்? உனக்கு எதுக்குப்பா அதெல்லாம், நீ என்ன போர்க்களத்துக்காக போகிற, எங்கேயாவது அடகு வச்சு 5 பத்து சாப்பிட போறியா, அதுக்கு நேரம் 5 பத்து வாங்கிட்டே போ, இதெல்லாம் கைட்டு உனக்கு என்ன போகுது, உனக்கு தேவையில்லாதெல்லாம் எதுக்கு கேட்குறேன்னு நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவனுக்கு அந்த குணம் இல்லை. தர்றேன்னா தர்றேன் தான், மறுப்பே கிடையாது, இல்லைன்னு சொல்லி அவனுக்கு வழக்கமே கிடையாது. நான் தர்றேன், ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோடய இஷ்ட தெய்வம் யார்? சூரியன். சூரியனை நினச்சிட்டு கொடுக்கணும் அப்படின்னு உள்ளே போய் சூரியனை ஒரு வினாடி தொழுகை பண்ணிவிட்டு இந்த கவச குண்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. சூரியன் உள்ளேருந்து ஒரு வாக்கு கொடுத்தான், கொடுத்துடாது. வந்திருக்கிறவன் யாருன்னு உனக்கு தெரியாது. அவன் ஏழை பிராமணன் இல்லை, அவன் இந்திரன். ஏன்னா இந்திரனுக்கு அவன் பிள்ளையை காப்பாற்றணும்னு ஆசை இருந்தா சூரியனுக்கு அவன் பிள்ளையை காப்பாற்றணும்னு ஆசை இருக்காதா? நீ நாடு முழுக்கவே பிரச்சனை அதுதானே. சூரியனுக்கு அவர் பிள்ளையை காப்பாற்றணுன்ற ஆசை எவ்வளோ இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகாபாரதம். இந்திரனுக்கு அவர் பிள்ளையை காப்பாற்றணும்னு ஆசை. எப்படி சரியா வருமா? உள்ளேன்னு குரல் கொடுத்துட்டாரு. அவர் எப்படி குரல் கொடுத்துட்டாரு? அப்பா வந்திருக்கிறவன் யார் தெரியுமா? ஏழை பிராமணன் இல்லடா, இந்திரன். உன்னை பலகீனப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறான். அந்த கோஷகுண்டத்தை இப்போ கொடுத்துட்டேன்னா இப்போ அவ்வளோதான், உனக்கு பலம் போயிடும் அப்படின்னு. ஆனால் பாருங்க, ஒரு ஆச்சரியம் கர்ணனுடைய குணம். இந்திரனா? ஆமாம், கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்டா, இது வரைக்கும் அவன் தான் என்கிட்ட பிச்சையே எடுக்கலை, இப்போ அவனு எடுத்துட்டான். இது வரைக்கும் மனுஷ லெவலில் தான் எல்லாம் யாச்சகம் வாங்கிட்டு இருக்கிறான். தேவேந்திரனே வாங்கிட்டான் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை சார். மனுஷன்லாம் யாச்சகம் வாங்கிட்டு இருக்கிறது போய் தேவலோகத்து வரைக்கும் பாப்புலாரிட்டி போய் தேவேந்திரனே பிச்சை எடுத்தான்னா இந்த வாய்ப்பை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? கண்டிப்பாக கொடுப்பேன். இதுதான் கர்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி. கவலையே படலை. அதில் வில்லிபுத்திரர் எழுதுறார் பாருங்க, இதை அறுத்து கொடுக்கணும். உடம்போட ரத்தத்தோட பிறந்த சதையோட அதை அறுத்து கொடுக்கணும். சிந்தையின் கண் ஒரு கலக்கமற்று ஈந்தனன்னார் பாட்டு. ஒரு கவலை கிடையாது, அப்படியே அர்த்தம் அப்படியே தூக்கி கொடுக்கலாம். சிந்தையின் கண் ஒரு கலக்கமற்று ஈந்தனன், ரொம்ப முக்கியமான இடம். பல இப்போ இதுதான் கர்ணனுடைய சிறப்பு. கொடுக்கறது பெருசு இல்லை, கொடுத்துட்டு சந்தோஷமா இருப்பான். சிந்தையின் கண் ஒரு கலக்கமற்று ஈந்தனன். இதை விட வியாசர் சொல்றாரு, அவன் தானம் பண்ணிட்டு என்ன பண்ணுவானா, தானம் வாங்கிட்டு போறவங்கள வாசல் வரைக்கும் கொண்டு போய் விடுவான். தானம் வாங்கணும் பல வாசல் வரைக்கும் விட மாட்டான். சரி வாங்க அப்படின்ட்டு, இனிமேல் அந்த ஆள் வந்தால் இல்லைன்னு சொல்லப்பா. இது வேறு பெரிய அவஸ்தையாக இருக்குது. இல்லை நீயே ஏதாவது கொடுத்து அனுப்பு, உள்ளெல்லாம் காப்பி இப்பெல்லாம் கொடுத்துட்டு எதுக்கு இது வேண்டாத அவஸ்தை. மனுஷனுடைய இயல்பு அது. ஆனால் அவன் எப்படின்னா வாசல் வரைக்கும் வழி அனுப்புவானா. அதை விட பெருமை கர்ணனுக்கு என்னன்னா, மறுபடியும் எப்போ வேணும்னாலும் வாங்குவோம்பானா. இப்படிலாம் பார்க்க முடியுமா? மறுபடியும் எப்போ வேணாலும் வாங்க, அடிக்கடி நீங்கள் வாங்க அப்படி. இந்த மாதிரி ஒரு மனுஷனை உலகத்தில் பார்க்க முடியாது. சிந்தையின் கண் ஒரு கலக்கமற்று இந்தனன். இந்த இந்திரன் பார்த்தா இந்த இந்த சொதன்னு வெட்டின மாம்சத்தோடு அதை அப்படியே வாங்கிட்டு சொன்னால் டக்குன்னு இந்திரனுங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதை இவன் எப்படி உணர்ந்துக்கிட்டான்? வந்திருக்கிறவன் நிச்சயமாக மனுஷன் இல்லை, இந்திரன் உள்ளன்னு சொல்லிடுச்சு இல்லையா. அவன் புரிந்து கொண்டேன்ற அர்த்தத்தில் பேசினான் கர்ணன். உடனே அவனுக்கு வெக்கமாக போச்சு. அவன் உடனே, நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும், நான் உனக்கு ஒரு சக்தி ஆயுதம்னு ஒரு ஆயுதம் தரேன், இதை என் புள்ள மேலே மட்டும் பயன்படுத்தாது, அர்ஜுன் மேலே மட்டும் பயன்படுத்தாது, மற்ற யார் மேலே வேணாலும். அவனுக்கு பீமன் ஜெத்தாவோட கவலை கிடையாது.
அவன் எப்பேற்பட்ட ஆள் பாரு, மற்ற யார் மேலே வேணாலும் பயன்படுத்து, என் புள்ள மேலே மட்டும் இதை பயன்படுத்திடாதே அப்படின்னு பதிலுக்கு அவன் ஒரு சக்தி ஆயுதம்னு ஒரு ஆயத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு இந்திரன் மறைந்து போகிறான். இப்படி கண்ணன் தூது மட்டும் உரிய காரியத்தை பண்ணலை. எப்படியெல்லாம் எதிரியை பலகீனப்படுத்தணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் முடிந்ததற்கு பிற்பாடு அவன் திரும்பி இங்கேருந்து போய் பாண்டவர்களிடத்துல செய்தியை சொன்னான். அந்த செய்தியை சொன்ன உடனே அவன் திருந்துவதற்கு வழி இல்லை, அதனால் யுத்தத்தை தொடங்குவதை தவிர வேறு வழி இல்லைன்னு தீர்மானமாகி யுத்தம் தொடங்குவது அப்படின்னு தீர்மானமாச்சு. இவங்க ஆள்களை எல்லாம் சேர்த்து கொண்டு பெரும் படை திரட்டி இருக்கிறான், அவன் ஆளெல்லாம் சேர்த்து கொண்டு பெரும் படை திரட்டி வச்சிருக்கிறான். இந்த இவ்வளவு பெரிய படையும் இவர்கள் துரியோதனாதிகளுடைய பக்கத்தில் 11 அக்ரோனி சேனை, தருமனுடைய பக்கத்தில் 7 அக்ரோனி சேனை. அப்போவே நீங்கள் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எண்ணிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா துரியோதனம் பக்கம் தான் ஜாஸ்தி. ஒருவேளை எலெக்ஷன் வச்சுருந்தா துரியோதனன் தான் ஜெயிச்சிருப்பான். ஏன்னா நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் அவனுக்கு தான் ஜாஸ்தி. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அவன் பின்னாடி, நம்பர் காத்திங்கன்னா இவன் கம்மி. இவன் 5 பேர் தான், இவன் பின்னாடியும் 7 அக்ரோனி தான். அவன் 100 பேர், அவனுக்கு பின்னாடி 11 அக்ரோனி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அயோக்கியர்கள் தான் பெரிய கூட்டத்தை திரட்டவே முடியும்ட்டான். அவங்கவுங்க பின்னாடி பெரிய கூட்டத்தை திரட்டிட்டார்த்தான். மற்றதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதான் அன்றைக்கே சொல்கிறாங்க, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்ட்டான். இப்போ நீங்கள் என்னதான் ஒரு சொற்பொழிவுக்கு உயிரை விட்டால் கூட என்ன, ஒரு 500 பேர் 1000 பேர். மதுரையில் ஒரு சொற்பொழிவு பண்ண ராமாயணம் ஒரு வரலாறு தான். அது ஒரு ஏசி ஹால், அது ரொம்ப வெளியிலெல்லாம் நின்று டிவி வச்சு கொட்டகை போட்டு அது ஹிந்து பேப்பரை ரிப்போர்ட்டே பண்ணியிருந்தான், இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மெஜுரா இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. என்ன உயிரை கொடுத்து ஒரு சொற்பொழிவுக்கு பண்ணாலும் அவ்வளோதான் பண்ண முடியும், ஏன்னா அது அறிவுபூர்வமான சமாச்சாரம். அதுவே ஒரு சினிமாக்காரம்மா டான்ஸ் ஆடட்டும், 1,00,000 பேர் மரத்து மேலே தான் ஏறி உட்காந்துக்கிறான், ஏறி உட்காந்து அப்படிங்கிறான். என்ன கண்டு என்னத்தை வேரிட் பண்ண தெரியாது. அப்போ எதுக்கு உலகம் அதிகமாக சேரும்னா, கூட்டம் அதிகமாக ரொம்ப பெருசாக சேரும்னு சொன்னாலே அது அறிவுக்கு பயன்படாத நியாயத்துக்கு ஒத்து வராத விஷயம்னா பெரும் கூட்டம். ரொம்ப உயர்ந்த விஷயம்னு சொன்னால் வெரி ஃபியூ, ஒன்லி வெரி ஃபியூ. அதான் சொன்னால் உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று. எப்பவும் எண்ணிக்கை நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் நல்லதுக்கு கம்மியாக இருக்கும். நான் அதனால தான் நான் அடிக்கடி என்ன வற்புறுத்துறேன், நல்லவர்கள் குறைவாக இருக்கிறதால, கெட்டவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதால, நல்லவர்கள் வில் பவரில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இவங்களாம் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு பயப்பட ஆரம்பித்தோம். நம்ம கதை அதோ கதையாக போய்டும். இப்போ 7 அக்ரோனி 11 அக்ரோனி 2 பக்கமும் சேனை வகுத்து நிற்கிது. இதுக்கு முன்னாடி என்னன்னா, இது வில்லிபாரத்தில் மட்டும் ஒரு கதை வரும். ஆளையும் நாளையும் கிருஷ்ணன் மாற்றினான்னு ஒரு வரலாறு. அது ஒரு அருமையான வரலாறு. யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னாடி பலி கொடுத்து தொடங்கணும். அரவான் அப்படிங்கிற நாக கன்னிகையினுடைய மகன் அர்ஜுனனுக்கு நாகக்கன்னிகை மூலமாக பிறந்தவன் ஒரு வரலாறு, பீமனுடைய மகன் ஒரு வரலாறு. இது ஒரு கன்ஃபியூசிங் வரலாறு, அரவானுடைய வரலாறு. அந்த அரவான் அப்படிங்கிறவன் பாண்டவர் பக்கத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் பலிக்கு உரியவன். சில பேரை பலி கொடுத்தா ரொம்ப பெரிய வெற்றி இருக்கும்பாங்க, அந்த பலிக்குரிய லட்சணங்கள் உடையவன் அரவான். இந்த அரவானை பலி கொடுத்துட்டா ஜெயிக்கலாம்னு நாளும் நேரமும் குறித்து கொடுக்கணும். யார் கொடுக்குறான்னு தெரியுமா வேலை? இந்த வேலையை யார் கொடுத்தா தெரியுமா? சகாதேவன் தான் துரியோதனுக்கு குறித்து கொடுத்துட்டான். இந்த மாதிரி எங்கேயாவது கிறுக்குத்தனம் உண்டா? ஏன்னா அவன் ஜோதிடத்தில் வல்லவன் சகாதேவன். தருமன் முதல்ல கேட்கல, துரியோதனன் முதல்ல வந்தான். நான் யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறேன், நீ இந்த ஜோசியத்தில் ரொம்ப கெட்டிக்காரன், நான் எப்போ ஆரம்பித்தா ஜெயிக்கலாம்னு சொல்லு, நேரம் குறித்து கொடு எனக்கு, நான் எப்போ யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் நேரம் குறித்து கொடு, நான் என்ன பண்ணி யுத்தத்தை ஆரம்பிக்கணும் டக்குன்னு சொல்லிட்டான் சகாதேவன். 4 நேரம் எல்லாம் குறித்தான். இந்த அமாவாசை நீ இப்படி பலி கொடுத்தேன்னா, அரவான பலி கொடுத்தேன்னா கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டாகும் அப்படின்ட்டான். சகாதேவன் சொன்னானே ஒழிய இந்த விஷயத்தை தருமன்ட்டையும் சொல்லலை. ஏன்னா அந்த காலத்து தொழில் நேர்மைன்னு பேர். எனக்கு ஒரு வித்தை தெரியும்னா என் காலில் கையில் ஒருத்தர் கேட்டாச்சுன்னா என் வித்தைக்கு தான் நான் சின்சியராக இருக்கணுமே ஒழிய உறவு கிடவெல்லாம் அப்புறம் முக்கியம், நாமளே தோற்று போவோம்னா கூட அது இல்லை. ஜோசியத்துலலாம் அவ்வளோ நேர்மையான அவ்வளோ உன்னதமான பண்பாளர்கள் அவங்க கையில் அந்த கலை இருந்த காலம் அது. இப்போ என்னன்னா 100 ரூபா கூட கொடுத்தா ஒரு மாதிரி சொல்கிறேன், அப்புறம் ஒரு 100 ரூபா கொடுத்தா ஒரு மாதிரி சொல்கிறேன். நான் எல்லாரையும் சொல்ல, சில பேர் அப்படி இருக்கிறாங்க. இன்னொரு பெரிய ரகசியம் சொல்கிறேன் பாருங்க, ஜோசியர்கள்ட்ட சில பேர்கிட்ட ஒரு கெட்ட குணம் என்னென்னா, மனைவி போய் ஜோசியம் பார்த்தா புருஷனை பற்றி திட்டிடுவா. ஏதோம்மா உங்கள் யோகத்தில் வண்டி ஓடுது, உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்றுமே இல்லை, ஏதோ உங்கள் ஜாதகம் யோகமாக இருக்குது பலமாக இருக்குது அதனால குடும்பம் நடந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் ஜாதகம் இல்லாமல் வேறு யாராவது வந்திருந்தால் இந்நேரம் அவர் மசானத்துக்கே போயிருப்பார். உங்கள் தாலி பாக்கியம் அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, ஆனால் அதுதான் உங்களை பாடாப்படுத்துதுன்றான்.
இது இருமல் தும்மல் எல்லாம் அவனாலதுன்னு முடிவு பண்ணிக்க மனசுக்குள்ள, வெளியிலையும் சொல்லாது. அதான் அவனே சொல்லிட்டானே. இப்போ இவ ஜாதகத்தை கொண்டு போகிறபோது இப்படி சொல்லிட்டானா, அவன் கொண்டு போய் காட்டுவான் பாருங்க ஜாதகத்தை, அப்போ அடிப்பான் பாருங்க. ஒன்றுன்னா உங்களுக்கு ஒன்று வாச்சிருக்குது, சுடுகாட்டிலேருந்து ஒன்று வந்து சேர்ந்துருக்கு. நீங்கள் அப்படி இப்படி ஓடி கீடி எல்லாம் சம்பாதிக்கிறீங்க, அதை ஒழிக்கிறதுக்குன்னே ஒன்று இருக்குது. ஏதோ உங்கள் வீட்டில் 5-10 மிஞ்சுது அப்படின்னா அது உங்கள் ஜாதக பலம். அதை பாருங்கள், உங்களுக்கு வாச்சிருக்கு, அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்குனே வந்திருக்கு. ஏதோ உங்கள் உழைப்பு உங்களுக்கு மிச்சம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? குறை காலத்தையும் ஓட்டுங்கன்றவா. இவன் சம்சாரத்தை பார்க்குற போது நம்மளை ஒழிக்கிறதுக்குனே வந்திருக்கு. அவள் சொல்லுவா, ஏதோ என் பலத்தால் தான் உயிரோடு இருக்காரு, என் பலத்தால் தான் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி ஒரு ரகசியம் தெரிஞ்சுங்க, இனிமேல் எந்த ஜோசியரை பார்க்குறதா இருந்தாலும் புருஷன் முன்னாடி சேர்ந்து போய் பாருங்கள். அப்போ தான் அவங்க அடக்கி வாசிப்பாங்க, கரெக்டாக வாசிப்பாங்க. பாருங்கள், மணி கூட ஆமாங்குது. நம்ம ஆளுக்கு தெரிய மாதிரி பொண்டாட்டி விட்டுட்டு புருஷன் போய் ஜோசியம் பார்க்குறான், புருஷனை விட்டுட்டு பொண்டாட்டி போய் ஜோசியம் பார்க்குறா, எக்குத்தப்பா சொல்லிவிடுறாங்க. அந்த கால நேர்மை, தொழில் நேர்மை. சகாதேவன் ஆள் நேரம் எல்லாம் குறித்து கொடுத்துட்டான். அமாவாசை அன்னைக்கு பலி கொடுத்தா எல்லாம் சக்ஸஸ் அப்படி. இதுக்கப்புறம் இவங்க மீட்டிங் நடக்குது, யார்? பாண்டவர்கள் மீட்டிங். அப்போ கிருஷ்ணன் பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ராமான். யுத்தமெல்லாம் தொடங்க வேண்டியதுதான், ஆனால் நாம் யுத்தத்தை தொடங்குறதா இருந்தால் யுத்தத்துக்கு ஒரு நல்ல பலி கொடுக்கணும். அப்படி பலி கொடுக்குறதா இருந்தால் ரொம்ப லட்சணங்களெல்லாம் உடைய சிறந்த ஒருத்தர் தான் பலி கொடுக்கணும். அப்படி இங்கே பலி கொடுக்குறதா இருந்தால் யாரை கொடுக்க முடியும்? ரொம்ப சிறந்ததுன்னு சொன்னால் இங்கே நான் அப்படி இருக்கிறேன், என்ன வேணால் பலி கொடுக்கலாம், எல்லா தகுதியும் உண்டு, பலிக்குரியது. என்னை விட்டுவிட்டா அரவானை கொடுக்கலாம். ஆனால் ஏன் அரவானை கொடுக்கறது? அரவான் நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? அரவான் உன்னை பலி கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா அவன் ஆமான்ட்டான்ட்டு அவங்ககிட்ட பலியாகிறேன்னு வாக்கு கொடுத்துட்டான் அவன். அது இவனுக்கு தெரியும் இல்லையான்னு சொல்கிறான். அரவான் நம்ம கொடுக்கலாம், ஆனால் அரவானை கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஏங்கிறது அரவானுக்கு மட்டும் தெரியும் இல்லையா? அரவான் உன்னால் பலியாக முடியாது, அப்போ நான் தான் பலியாகணும், என்ன வேணால் நீங்களாம் வெட்டிக்கோங்க. கிருஷ்ணனை யாராவது வெட்டுவாங்களா? உடனே அவங்க சொன்னாங்க, கிருஷ்ணா இது என்ன அக்கிரமமாக இருக்குது, உன்னை வெட்டிட்டு நாங்கள் எதுக்கு யுத்தம் நடத்தணும்? அப்படி யுத்தமே தேவையில்லை, யுத்தமே இல்லாமல் பதவியே இல்லாமல் இருந்தாலும் இருப்போம், கிருஷ்ணா உன்னை வெட்ட மாட்டோம். அப்போ அரவானை தான் வெட்டணும். அவனை வெட்டலாமா கேளுங்க. அவன் மெதுவாக எழுந்திரிச்சான், என்னை வெட்ட முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே அவனுக்கு வெட்டுப்படதா சத்தியம் பண்ணிட்டேன். ஓஹோ, அப்போ என்ன தான் வெட்டணும்? அப்போ என்ன பண்ணுறது? கிருஷ்ணா உன்னை வெட்ட முடியாது, அரவானை வெட்டுங்க. அதான் அவன் மாட்டேங்கிறானே, அப்போ என்ன பண்ணலாம்? நீ என்னைக்கு பலியாகிறதா சொல்லியிருக்கிறேன், அவன் அமாவாசை கணக்கு பார்த்து இத்தனை இன்னைக்கு வருது அமாவாசை, அதனால் நான் அன்றைக்கி தான் பலியாகிறதா சொல்லியிருக்கேன். அப்படியா? உன்னை முதல் நாளே நாங்கள் வெட்டிட்டா? நீ அன்னைக்கு அவனுக்கு வெட்டுப்படுறதா சொல்லியிருக்கிற, அதுக்கு முதல் நாளே உனக்கு நாங்கள் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகிடுது? கணக்குப்படி அது அன்னைக்கு அமாவாசையில் நாங்கள் வெட்டிட்டு போகிறோம். அப்படி வெட்டியாச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? அரவான் சொன்னான், எப்போ வேணாலும் வெட்டிக்கோ, எனக்கு தெரியாது, நான் உனக்கு கட்டுப்பட்டவன், நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அமாவாசை அன்னைக்கு நான் அவனுக்கு வெட்டுப்படுறதா சொல்லியிருக்கிறேன், அதுக்கு முதல் நாள் வெட்டா நீ வெட்டிக்கோ, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. கூப்பிட்டான் எல்லாரையும், என்னன்னா இப்போ தான் அமாவாசை, இது அமாவாசைக்கு முதல் நாளே சொல்லிட்டான், இப்போ தான் அமாவாசை, தர்ப்பணம் பண்ணுங்கடா. ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டான், எல்லாம் அமாவாசை காரியம் பண்ணுங்க, பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணுங்க. அப்படி நீங்கள் சொல்கிற பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன மீற முடியும்? இன்னை வரைக்கும் நமக்கு தகராறு, தீபாவளி என்னைக்குங்கிறது வருஷம் தகராறு. அமாவாசை இப்போ போயிடுச்சுன்றான், வந்துருச்சுன்றான், இந்த பஞ்சாங்கப்படி அது இருக்குதுன்றான், அந்த பஞ்சாங்கப்படி அது இல்லைன்றான். நமக்கு ஏகப்பட்ட குழப்பத்தை நம்ம சிக்கலில் உட்காந்துருக்கோம். இது என்றைக்கும் வந்தாச்சு. அப்போ யாராவது பெரியவங்க வாசகத்தை ஏற்றுக்க வேண்டியதான். சங்கராச்சாரியர் சொல்லிட்டாரா, ரைட், முடிஞ்சு போச்சு. ஏன் தப்பாக இருந்தால் அவரோட நாம் என்னங்க பண்ண முடியும்? அவரை தான் கேட்க முடியும். ஒரு ஜகத்குரு அப்படின்னு இருக்கிறார், சிருங்கேரி சங்கராச்சாரியர் சொல்லிட்டாரா, ரைட், செய்ய வேண்டியது தான். ஒரு ஸ்தானம் இருக்குது, ஆச்சாரிய ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. அவங்க சொல்லிட்டாங்கன்னா தப்போ சரியா அவங்களோட. அது மாதிரி கிருஷ்ணன் திடீர்னு எல்லாம் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுங்கன்னா ஆறு மாட்டேங்க முடியும். ஏன்னா இன்னைக்கு அமாவாசைன்னா கிருஷ்ணனே எல்லாம் செய்கிறான்டா காரியம் இல்லைன்னா அவன் செஞ்சுட்டான், விறுவிறுன்னு உட்காந்தான் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு. இது யாருக்கு ரொம்ப டவுட் வந்தான்? சூரியனுக்கும் சந்திரனுக்குமே வந்துட்டு தான். அவங்கள்ட்ட பேர் மீட் பண்ணாதான் அமாவாசைனே பேர். நாம் மீட்டே பண்ணலை, அப்புறம் எப்படி அமாவாசை வந்துடுச்சு? அமாவாசை அன்னைக்கு யாரும் மீட் பண்ண மாட்டாங்கோ. சூரியனும் சந்திரன் ஆச்சரியமாக பார்த்தான். என்ன அட்டா நாம் மீட் பண்ணாமல் எப்படி அமாவாசை வந்து? ரெண்டு பேரும் ஒருத்த குச்சு பேசிக்கிட்டு கிருஷ்ணன் தான் இந்த ஆரம்பித்து வச்சானாமேன்னு சூரியனும் சந்திரன் அங்கேருந்து நேராக புறப்பட்டு கிருஷ்ணன்ட்ட வந்து, கிருஷ்ணா அது எப்படி அமாவாசை அன்னைக்கு கணக்கு பண்ணி இன்றைக்கி அமாவாசை வராதுன்னா. அப்போ தான் கிருஷ்ணன் கேட்டான், அமாவாசைன்னா என்னடான்னா? அது சூரியனும் சந்திரனும் சந்திச்சா இப்போ என்ன வாழுது?
நீங்கள் சந்திச்சாச்சு, ஆஹா அப்படின்னா நாளும் மாறி போச்சு. அன்னைக்கு முதல் நாளே இவனை வச்சாச்சு, அரவானையும் வெட்டியாச்சு. அந்த நாளையும் ஆளையும் மாற்றி களப்பலிக்கு ஏற்பாடு செய்தான். ஆனால் அரவான் சாக்கலை. அவன் இந்த யுத்தத்தை பார்க்கணும்னு வேண்டினான்னு இன்றைக்கி அரவான் பண்டிகைன்னு ஒன்று பெருசாக கொண்டாடுவாங்க. அது என்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, அரவானுக்கு அப்போ யாருக்கா தாலி கட்டணும், அரவான் இல்லையா? அப்போது அந்த ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத ஒரு அலி அவர்களை எடுத்து தாலி கட்டி அந்த வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அடையாளமாக அவனுக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சடங்கு உண்டாயிட்டுன்னு பழைய வரலாறு. அரவானுக்கு தான் அவங்க வாழ்க்கப்பட்டார்கள் அப்படின்னு. இன்றைக்கி தான் அரவான் பண்டிகையை மற்ற எல்லாரையும் விட அவர்கள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவார்கள், அரவானுடைய பண்டிகை அப்படின்னு. அந்த அரவான் குற்றுயிரும் கொலையுரமாக அப்படியே கிடக்கிறான். அங்கே இருந்து அந்த யுத்தம் முழுக்க பார்க்கும்படியாக ஏற்பாடாயிற்று. இப்படி நாளையும் ஆளையும் மாற்றி யுத்தத்தை தொடங்கணும். அந்த யுத்த களத்தில் எல்லாம் அணிவகுத்து நிற்கிறார்கள். அப்படி அணிவகுத்து நிற்கிற போது பகவத்கீதை தொடங்குகிறது. கணக்குப்படி பார்த்தா இன்றைக்கி கீதை வரணுமே வரலையேன்னு கவலைப்படாதீங்க. நாளைக்கு பகவத்கீதையை சொல்லி அப்புறம் பாக்கி இருக்கிற நாளில் யுத்த பகுதியை சொல்லி நிறைவு நாளில் தர்மத்தினுடைய வெற்றி ஆகிய தர்மர் பட்டாபிஷேக பகுதியை நாம் சிந்திப்பதாக இருக்கிறோம் என்று கூறி இன்றைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம்.